வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 நபர்களிடம் 3.63 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்நாட்டில் வெப்பம் கொளுத்தி வந்த நிலையில் தற்பொழுது பல இடங்களிலும் கோடை மழை பெய்து வருகிறது. கோடை மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு, மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு மே 1 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கொளுத்தி வரும் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறையை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் அன்று 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை, துணி மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 நபர்களிடம் ரூபாய் 3.63 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகேயுள்ள வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினாராம். இதை நம்பிய நடராஜன் ரூபாய் 2.40 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கு காட்டப்பட்டதாம். ஆனால் அந்த பணத்தை நடராஜன் பெற முடியவில்லை. இதுகுறித்து அவர் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவரது கடன் அட்டையிலிருந்து சீனிவாசனின் கவனத்துக்கு வராமலே மர்ம நபரால் ரூபாய் 18,000 எடுக்கப்பட்டதா. இதேபோல அவசர தேவை மற்றும் வங்கி கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 நபர்களிடம் நூதனமாக பண மோசடி செய்யப்பட்டது. அதன்படி 8 நபர்களிடம் ரூபாய் 3.63 லட்சம் மோசடி செய்தது குறித்து இணையவழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக 1002 அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதி அனைத்து வகை மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெறும் என்றார். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 3 சுற்றுகளாக வாக்கு எண்ணப்படும் என்றார். மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் மற்றும் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் என்றும் குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் PK விஜய் என்கிற துர்க்கைராஜ் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இவர் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் மற்றும் பல பெண்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் புகார் அளித்த நிலையில் புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மதுரையில் தங்கியிருந்த துர்க்கைராஜை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் 16,319 நபர்கள் பதிவு செய்த நிலையில் அதில் 13,149 நபர்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக்கில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. இதற்கான கால அவகாசம் கடந்த 22ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட நிலையில் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று வரை சென்டாக் இணையதளத்தில் 16,319 நபர்கள் உயர் படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை பதிவு செய்திருந்தனர். இதில் நிறைவு செய்த விண்ணப்பங்களை 13,149 நபர்கள் சென்டாக்கில் சமர்ப்பித்துள்ளனர். விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். எனவே எஞ்சியவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் போடப்பட்டு வரும் தார் சாலையானது தரமற்ற முறையில் இருப்பதாகவும் இதில் ஊழல் நடந்துள்ளது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையானது செப்பனிடப்பட்டு கடந்த 2 நாட்களாக தார் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பொழுது போடப்பட்டுள்ள சாலையானது தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் சாலைகள் பெயர்ந்து வருவதால் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளரும் அன்பழகனிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று சாலையை ஆய்வு செய்தார் அன்பழகன். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரவு நேரத்தில் சாலை போடும் பணி நடைபெறுவதால் எந்த அதிகாரிகளும் கண்காணிப்பில் இல்லை என்றும் இதனால் ஒப்பந்ததாரர் தரமற்ற சாலைகளை போடுவதாக குற்றம் சாட்டினார். தரமற்ற முறையில் தார் ஜல்லிகள் கலக்கப்படுவதால் சாலைகள் போடப்பட்ட 2 நாட்களிலே பெயர்ந்து வருவதாகவும் இது மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்றார் அவர். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றார். இல்லை என்றால் மக்களை திரட்டி அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அப்புறம் தொடச்சு வாரிட்டு மறுபடியும் ஒன்று போட்டு போறீங்க. அது யாரும் கேட்கறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இப்படிதான் போடுவாங்க ரோடு. இது ரோடா இருக்கு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது கீழே இருக்குதா? நீ சொல்கிற தார் இருக்குதா? இருக்குதா? வெறும் ஜல்லியை போட்டு போகிறானு திட்டு பசங்க மாரி திருட்டுத்தனம் என்ன அது? இப்போ சொல்கிற இல்லையா? புரியல இல்லையா? பெரிய தார் இல்லாமல் போட்டு போறீங்க. சும்மா அநியாயம் பண்ணாதீங்க. நெருக்கம் கல். காரைக்கால் மத்திய கிளை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒரு கைதி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மத்திய கிளை சிறையில் புதுச்சேரியை சேர்ந்த கைதி பிரகாஷ் மற்றும் காரைக்காலை சேர்ந்த கைதி ஆறுமுகத்துக்கிடையே இன்று சமையலறையில் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த பிரகாஷ் பால் அருந்தும் கிளாஸை எடுத்து ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் ஆறுமுகம் நிலை குலைந்து விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் தலைமையில் சிறை காவலர்கள் கைதி ஆறுமுகத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பிரகாஷை தனி சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆய்வாளர் புருஷோத்தமன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இலவச கோடைகால சிறப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 1 மாத காலமாக நடைபெற்றது. இங்கு பரதம், கிராமியம், நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், கீபோர்டு, ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகு பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் மற்றும் தேக்வாண்டா, தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைகால பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 1600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பங்கேற்று பயனடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று நிறைவு விழா போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா ஜவஹர் பால்பவனில் நடைபெற்றது. ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் முனுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு ஒஸ்பிஸ் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. மேலும் லெப்போர்ட் வீதியில் உள்ள ஒஸ்பிஸ் முதியோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தில் நிர்வாகிகள் மற்றும் முதியவர்கள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரார்த்தனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், பிரதீஷ் இருதயராஜ், சவுந்தரராஜன், ஜோசப், முத்துக்குமார சுவாமி, பரந்தாமன், சிலம்பரசன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதியவர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிகா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்து கொடியேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிகா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் ஒய்யர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கல் இயேசுராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிதாதன் தலைமையில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 நபர்களிடம் 3.63 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.